அக்டோபர் 2012 மும்பை. மும்ப்ரா அப்படிங்கிற ரயில் நிலையத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்க ரயில் தடத்தில் ஒரு நபர் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே அங்கே கிடக்கிற குப்பைகளையும் இரும்பு பொருட்களையும் சேகரிச்சிட்ருக்காரு. அவர் ஒவ்வொரு பொருட்களையும் சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் கண்ணில் ஒரு சூட்கேஸ் தட்டப்படுது. அந்த சூட்கேஸில் என்னதான் இருக்கும்னு நினச்ச அவர் அதை திறந்து பார்க்கலான்னு முடிவெடுக்கிறாரு. அதை திறந்து பார்த்த உடனேயே அவர் பாடுற பாட்டை நிப்பாட்டிடுறாரு. காரணம், அதற்குள்ளே அவர் பார்த்தது இரும்பு பொருட்களையோ பிளாஸ்டிக் பொருட்களையோ கிடையாது. அதற்குள்ளே இருந்தது 3 கைகளும் 2 கால்களும் இருந்திருக்கு. இது மனிதர்களோட உடல் பாகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் உடனே வகோலா காவல் நிலையத்துக்கு தகவலை தெரிவிக்கிறார். காவல்துறையினர் அங்கே உடல் பாகங்களை கைப்பற்றி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடல் பாகங்களை கைப்பற்றின காவல்துறை அதிகாரிகள் இதோட மற்ற பாகங்கள் வேறு சில இடங்களில் போடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யூகிச்சு மற்ற காவல் நிலையங்களுக்கும் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. அந்த தகவலை வச்சு மும்பையை சேர்ந்த ஏராளமான காவல் அதிகாரிகள் ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடும் பொழுது மும்ப்ராலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க கல்யாண் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு குப்பை கிடங்கிலிருந்து மீண்டும் ஒரு சூட்கேஸை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தப்ப மார்பு பகுதியும் தோல் பகுதியும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி 15 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கிற தானேயோட குளத்து பகுதியிலேருந்து தலையை கண்டுபிடிக்கிறாங்க. சுடுகாட்டுக்குள்ளேருந்து மற்ற சில உடல் பாகங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான இடங்களில் அவங்களோட உடல் பாகங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா, எதற்காக இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு காவல்துறையினர் இந்த விசாரணையை தொடங்குறாங்க. இந்த வழக்கோட இறுதியில் காவல்துறையினர் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சப்ப அவங்களுக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா, எதற்காக இதை பண்ணியிருப்பாங்கிறத பற்றி தான் இந்த காணொலி இருக்க போகுது. இந்த நிகழ்வு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மும்பையோட வகோலா அங்கே அமைஞ்சிருக்கிற சாண்டா க்ரூஸ் ஈஸ்ட் அப்படிங்கிற தெருவில் வசிச்சுட்டு இருக்க 2 குடும்பத்தினர் அவங்களுடைய மகளையும் காணும்னு ஒரே நேரத்தில் வகோலா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. 2 பேரும் 19 வயது மதிக்கத்தக்கவங்க தான். பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வழக்கு வாங்கின காவல் அதிகாரிகள் அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் காணாமல் போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டப்பதான் அந்த புகார் கொடுக்க வந்த குடும்பத்தினர்கள் இருவரும் உறவினர்கள்னு தெரிய வருது. அந்த 2 காணாமல் போன நபர்களும் வெகு வருடங்களாக காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் காதலிக்கிறது அவங்க 2 குடும்பத்தினர்களுக்கும் விருப்பமுடையதாக தான் இருந்திருக்கு. அவங்க உறவினர்களாக இருந்தனால அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அவங்க இறுதியாக எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டும் போகல. ஆனால் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு காவல்துறையினர்கிட்ட அவங்க புகார் எழுதி கொடுக்குறாங்க. காவல்துறையினர் ஆரம்பத்தில் இது வெறும் மிஸ்ஸிங் கேஸாக எடுத்துக்கிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையினருக்கு எந்தவித தகவலும் ஆரம்பத்தில் கிடைக்கல. அவங்க இந்த வழக்கை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் 4 நாள் கழித்து ஒரு ரயில் தடத்துலேருந்து ஒரு நபர் கால் பண்ணப்போ தான் காவல்துறையினர் அங்கே போய் உடல் பாகங்களை மீட்டெடுக்கிறாங்க. மும்பையோட மற்ற பகுதிகளில் இருந்தும் மற்ற உடல் பாகங்களையும் காவல்துறையினர் ஒன்றா சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் சேகரித்த பிறகு இது எல்லாமே ஒரே நபருடையது தானா அப்படின்னு உறுதி பண்ணுறக்காக மும்பையில் அமைஞ்சிருக்க ஃபாரன்சிக் லேபுக்கு அதை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு பரிசோதித்தப்ப அந்த 2 உடல் பாகங்களும் 18லேருந்து 20 வயது மதிக்கத்தக்க நபர்களுடையது அப்படின்னும் அதில் ஒரு உடல் ஆணுடையதுனும் மற்றொரு உடல் பெண்ணுடையதுனும் உறுதி பண்ணுறாங்க. காவல்துறையினர் சில நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போயிட்டதாக புகார் கொடுத்த அந்த குடும்பத்தினர்கிட்ட இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. அவங்களோட உடல்கள் பல துண்டுகளாக வெட்டி வைக்கப்பட்டிருக்கனால முதல்ல அவங்க உடல் தானு உறுதி பண்ணுறதுக்காக அந்த குடும்பத்தினர்கள்ட்ட இருந்து மரபணு மாதிரியே காவல்துறையினர் வாங்கிட்டு வராங்க. அந்த மரபணு மாதிரியை பரிசோதனை கூடத்தில் கொடுத்தப்ப அதை பரிசோதிக்கிறாங்க. அப்படி பரிசோதிக்கும் பொழுது அந்த 2 மரபணுவும் 2 குடும்பத்தினர்களுடையும் பயங்கரமாக ஒத்து போகுது. அதன் பிறகு காவல்துறையினர் உறுதி பண்ணுறாங்க, அங்கு கொலை செய்யப்பட்டு கிடப்பது 19 வயதான ரேஹான் மற்றும் 18 வயதான கரிஷ்மா அப்படின்னு காவல்துறையினர் உறுதி பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த தகவலை காவல்துறையினர் அவங்க குடும்பத்தினருக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்களோட உடலை வாங்கிட்டு போன குடும்பத்தினர் அவங்களுக்கு இறுதிச் சடங்கை மேற்கொள்கிறாங்க. ஆரம்பத்தில் காணாமல் போயிட்டதாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு விசாரணையோட வேகத்தை காவல்துறையினர் அதிகப்படுத்துகிறாங்க. மும்பையோட கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் இந்த கொலைக்கு யார் காரணமாக இருப்பான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையினர் இதுக்கு யார் காரணமாக இருப்பா அப்படிங்கிற கேள்விகளோடையே அவங்களோட நண்பர்கள்கிட்ட முதல் விசாரணையை தொடங்குறாங்க. அப்படி அவங்க நண்பர்கள்கிட்ட கேட்டப்ப அவங்க 2 பேரும் வெகு நாட்களை காதலிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே காதலிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா தான் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில பெரும்பாலும் சண்டைகள்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க. அதனால பெரும்பாலும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க.
அந்த பெண்ணின் வீட்டார் இதற்கு 100% சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ரேகானோட சித்தி தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பாக இருந்தாங்க. எப்போ பாரும் ரேகான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சண்டை போடுறதாகவும், அந்த பெண் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், வேற யாரையாவது நீ காதலிச்சாலும் பரவாயில்ல, திருமணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு அவனை தொடர்ந்து வற்புறுத்தினதாகவும் அவன் எங்ககிட்ட சொன்னானே ரேகானோட நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. கரிஷ்மாவோட தோழிகள் கிட்ட விசாரிச்சப்ப அவங்களும் இதே மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ரேகானோட குடும்பத்தில் தான் ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்திருக்கு அப்படின்னு நினச்ச காவல்துறையினர் அவங்களோட தொலைபேசி அழைப்புகளை செக் பண்ணுறாங்க. அப்போ ரேகானோட தொலைபேசிக்கு இறுதியாக வந்த ஃபோன் காலுக்கு முன்னாடி அவங்க சித்திகிட்டேருந்து தான் ஃபோன் கால் வந்திருக்கு. அவங்க சித்தி கூட வெகு நேரமாக அவர் பேசியிருக்காரு. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணலான்னு நினச்சி காவல்துறையினர் கிடைச்ச 1-2 சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது ரேகானும் கரிஷ்மாவும் ரேகானோட வீட்டுக்கு, அதாவது ரேகானோட சித்தி இருந்த வீட்டுக்கு தான் கடைசியாக போயிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் அவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. காவல்துறையினர் ஆரம்பத்திலேயே அவங்க குடும்பத்தினர்கிட்ட ஒரு சிறிய விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலோட்டமாக விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே மாதிரியான கிரைம் ரிலேட்டடான வீடியோஸ் சரியாக 2 நாள் இல்லைனா 3 நாள் இடைவெளிக்கு ஒருக்கா நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும், நான் பேசுகிற விதமும் நான் கதையை சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்காக கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதிகமாக பேசாமல் வீடியோ கண்டினியூ பண்ணும். அந்த நேரத்திலேயே ரேகானோட 40 வயதான சித்தி ஷபானா பதட்டத்தோட தான் பதிலளிச்சிருக்காங்க. காவல்துறையினர் அப்போ என்ன நினச்சாங்கன்னா அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாங்க, அதனால தான் அவங்க பதட்டமாக இருக்காங்கன்னு நினச்ச காவல்துறையினர் இப்போ தான் உறுதி பண்ணுறாங்க அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதை மறைக்கிறதுக்காக தான் பதட்டத்தோடு இருந்திருக்காங்கன்னு. அதன் பிறகு காவல்துறையினர் அந்த ஷபானாவை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையோட ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க தான் கொலை பண்ணன்னு ரொம்ப சங்கடமான மனதோட ஒத்துக்கிட்டாங்க. காவல்துறையினர் என்ன நடந்தது முழுசாக கேட்டப்போ தான் அவங்க விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரேகானின் தந்தை ரேகானோட மரபு வழி தாயை பிரிஞ்ச பிறகு இந்த ஷபானாவை 2ஆவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் பண்ணி முடிச்சதுலேருந்து அந்த ஷபானாவுக்கு ரேகான் மேலே ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அந்த ஷபானா ரேகானை ஒரு சொந்த மகன் மாதிரி தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு எந்த விஷயம் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவருக்கு எந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லா விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க திருமணம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருந்த அவங்களோட உறவினர் வீட்டுக்கு ரேகான் அடிக்கடி போயிட்டு இருந்திருக்காரு. என்ன காரணம்னு கேட்டப்ப அந்த ரேகான் ஷபானா கிட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு. நாங்கள் போகிறதுக்கு காரணமே கரிஷ்மா தான். நாங்கள் 2 பேரும் வெகு நாட்களாக காதலிச்சிட்ருக்கோம். ஆரம்பத்தில் சும்மா சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தோம், வெறும் நண்பர்கள் மாதிரி தான் இருந்தோம். ஆனால் போக போக நாங்கள் 2 பேரும் தொலைபேசிலையும் பேச ஆரம்பித்தோம். அப்படி பேசும் பொழுது அவங்க ரொம்ப சோகமாக இருக்கும் பொழுது தான் நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அதன் பிறகு எனக்கும் அவங்கள பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமான்னு என்கிட்டே கேட்டார். எனக்கும் ஆரம்பத்தில் சரின்னு தான் பட்டது. ஆனால் அந்த ரேகான் அடிக்கடி அந்த கரிஷ்மாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அந்த கரிஷ்மாவோட பெற்றோரும் இதற்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் வருவாங்க, என் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு போக போக அந்த கரிஷ்மா மேலே பொறாமை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னே தெரியல. அதனாலவே நான் ரேகான் கிட்ட நான் வேற பொண்ணை திருமணம் பண்ணிக்க இல்லைன்னா வேற பொண்ணை காதலிச்சுக்கல் நான் சொன்னேன். அதற்கெல்லாம் காரணம் கரிஷ்மா மேலே எனக்கு இருந்த பொறாமை மட்டும்தானே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. இந்த விஷயத்த நான் நேரடியாக ரேகான் கிட்ட சொன்னேன். ஆனால் ரேகான் இது எதற்கும் ஒத்து போகிற மாதிரியே தெரியல. இந்த காரணத்தினாலேயே ஆரம்பத்தில் அன்பாக இருந்த எங்களோட உறவு விரிசல் ஏற்பட ஆரம்பித்தது. நானும் அவன்கிட்ட சொல்லி பார்த்தா அவன் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் தொலைபேசியில் கூட இதை பற்றி வெகு நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்னை பயங்கரமாக கோபத்தில் திட்டிட்டு தொலைபேசி அழைப்பை துண்டிச்சிட்டான். அதன் பிறகு நேரில் வாங்க நம்ம பேசி முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு வர வச்சேன். வந்தாங்க, பேசினாங்க. ஆனால் என்னோட கண்ணோட்டம் முழுக்க அவன் எப்படியாவது கரிஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மட்டும்தான் இருந்தது. ஆனால் ரேகான் முழுக்க முழுக்க நான் கல்யாணம் பண்ணால் கரிஷ்மாவை மட்டும்தான் பண்ணிப்பேன்னு நினச்சிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் எனக்கு கோபம் பயங்கரமாக வரவும் பக்கத்தில் இருந்த ஒயரை எடுத்து அவனோட கழுத்தை நான் நெரிக்க ஆரம்பித்தேன். அந்த கரிஷ்மா என்னை தடுக்க நினச்சாங்க. அவங்கள அடித்து கீழே தள்ளிட்டு நான் ரேகானை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கரிஷ்மா இதை போய் வெளியே சொல்லிடுவாளோன்னு நினச்சி கரிஷ்மாவையும் நான் கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ண பிறகு அவங்களோட உடலை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு யோசித்தேன். அதற்கு அவங்களோட உடல்களை பல துண்டுகளை வெட்டிட்டா மும்பை முழுக்க பரப்பி விட்டுறலாம். அதனால காவல்துறையினர் நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம்னு நினச்சி அவங்களோட உடல் பாகங்களை பல துண்டுகளை வெட்ட ஆரம்பித்தேன். அதற்கு வீட்டில் இருந்த கத்தியையும் கட்டிங் மிஷினையும் நான் பயன்படுத்தினேன்.
ஒரே இடத்துல பல துண்டுகளை வெட்டி போட்டாலும் நம்ம மாட்டிப்போம்னு நினச்சிட்டு வேறு வேறு இடத்துல போட்டால் வேறு வேறு சரகத்துக்கு உள்ள காவல்துறையினர்கிட்ட தான் அந்த உடல் பாகங்கள் கிடைச்சாலும் கிடைக்கும். அதனால இந்த வழக்கு ஒரு குழப்பத்திலேயே தான் இருக்குமே தவிர நம்ம மாட்டிக்க மாட்டோம்னு நினச்சி தான் இந்த விஷயங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த உடல் பாகங்களெல்லாம் நீங்கள் மட்டுமா கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப அதற்கு அவங்க சொன்ன பதில் தான் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. காரணம், ரேகானோட மரபு வழி தந்தை தான் அந்த உடல்களை துண்டு துண்டாக வெட்டி அதை அப்புறப்படுத்துறதுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த கொலைக்கு உடந்தையாக ரேகானோட தந்தையும் இருந்திருக்காரு. ஆனால் ரேகானோட தந்தைக்கு அவங்க 2 பேரோட காதலில் விருப்பம் இருந்திருக்கு. என்னதான் விருப்பம் இருந்தாலும் அவர் ஆசையாக காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்ட அவருடைய 2வது மனைவி பண்ண தவறிலிருந்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், நம்மளோட குடும்பத்து பெயரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்ச அவர் அவங்க பண்ண தப்புக்கு உடந்தையாக இருந்திருக்காரு. அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவரும் ஷபானாவும் சேர்ந்து தான் அந்த உடல் பாகங்களை பல துண்டுகளை வெட்டி மும்பையோட பல இடங்களில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதன் பிறகு அவங்க மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த ரேகானோட தந்தை கரிஷ்மாவின் குடும்பத்தினரோட போய் புகார் கொடுத்துருக்காரு. ஆனால் கடைசியில் உண்மைகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதி பண்ண பிறகு நவம்பர் மாதம் அவங்கள அஃபிஷியலாக கைது பண்ணுறாங்க. அதன் பிறகு நீதிமன்றத்தில் அவங்கள ஆஜர்படுத்துகிறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2020 வருஷத்தில் அதற்கான இறுதி தீர்ப்பையும் கொடுத்தாங்க. அந்த இறுதி தீர்ப்பில் அவங்க 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இந்த காணொலி அவ்வளோதான். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இந்த மாதிரி எந்த விஷயம் தோணாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.